கரூரில் விஜய் பரப்புரையின் போது லோக்கல் ரவுடியை வைத்து காலனி வீசியதாக செந்தில் பாலாஜி மீது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, படப்பிடிப்பு தளங்களுக்கு மட்டும் குறித்த நேரத்தில் சென்றுவிடும் விஜய், கரூருக்கு குறித்த நேரத்தில் விஜய் செல்லவில்லை என்றும் மக்கள் காத்திருக்கின்றனர் என்ற பொறுப்பு வேண்டாமா எனவும் தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் விஜய் செய்த 5 தவறுகளை பட்டியலிட்டு பேசிய பிரேமலதா, கரூர் பெருந்துயர் சம்பவத்திற்கு தமிழக அரசும் தாவேகாவும் தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். லோக்கல் ரவுடியை வைத்து விஜய் மீது காலனி வீசியவர் செந்தில் பாலாஜி என்றும் குற்றம் சாட்டிய பிரேமலதா, விஜயை பார்க்க வேண்டும் என விரும்பி வந்த கூட்டம் காலனி வீசுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு இருக்காங்களே பேசுறது மட்டும் சினிமா வசனம், அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும்.